ஆன்மீக பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு ஆர்வங்கள் இருக்குங்க. நம்ம வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது. பொதுவா நான் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்ன அப்படின்னா, அட்சய லக்ன பத்ததி. லக்னம் மாறும், அதாவது நகரக்கூடிய வயதினுடைய லக்னத்தை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு பதிவு. இது ஏஎல்பி லக்னம் அப்படின்னு சொல்றது உண்டு. 10 வருடம் ஒரு லக்னம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பிறக்கும் போது என்ன குணத்தோட இருந்தாங்களோ அதுவே ஃபைனல் வரையும் இருக்குங்கிற கட்டாயம் கிடையாது. பட் பிறவி குணம்னு ஒண்ணு உண்டு. அந்த பிறவி குணம் அப்படிங்கிறது மாறாது. பட் ஆனா காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த குணத்தை அப்பதைக்கு அப்பதான் ஒண்ணு ஹைலைட் பண்ணியோ அல்லது ரொம்ப அமைதியாகவோ அந்த மறைச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அப்படிதான் இந்த லக்னங்கள் மாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கேரக்டர் ரோல் பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிளேக்கு தகுந்த மாதிரி ஒன்னும் இல்லைங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க இப்போ வேலை பாக்குறீங்க, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்க மேலதிகாரி தவறே பண்ணாம உங்களை திட்டுறாரு. உங்க கோபத்தை அந்த இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்களா? வெளிப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா அவர் மேலதிகாரி. இதுவே உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களை ஏதாவது ஒரு சின்னதா முறைச்சு பார்த்தா கூட நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் முறைச்சு பாக்குறேன்னு கேட்பீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய ரோல் பாருங்க, மேனேஜருக்கு ஒரு மாதிரியும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவருக்கு ஒரு மாதிரியும் பிளே ஆகுது இல்லையா? அதேதான் லக்ன மாற்றமும் உங்களுக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்றோம். நமக்கு என்னதான் நிகழ்வுகள் நம்மளுடைய சொந்த கருத்துக்கள் இருந்தாலும் இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஒரு பார்வையாளருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய கோபங்கள், நம்மளுடைய சந்தோஷங்கள் எல்லாமே மாறும். ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம கோவப்படுவோமா? இதே மனைவி கிட்ட கோவப்படுவோம். அப்ப அந்த மாதிரிதான் அவனுடைய கேரக்டர். நம்ம எல்லாருமே நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நடிப்பு அப்படிங்கிறது ரோலுக்கு தகுந்த மாதிரி, அப்பா கிட்ட ஒரு மாதிரி, அம்மா கிட்ட ஒரு மாதிரி, உடன் பிறந்தவர்கள்ட்ட ஒரு மாதிரி, மனைவி கிட்ட ஒரு மாதிரி, குழந்தைகள்கிட்ட ஒரு மாதிரி, சமுதாயத்துக்கிட்ட ஒரு மாதிரி அப்படின்னு நம்மளுடைய முகத்தை வெளிப்படுத்தும். அததான் இந்த லக்னத்தை வச்சு நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது. ரிஷபம். இந்த ரிஷபத்திற்கு இப்ப எப்படி இருக்க போகுது? ஏன்னா நம்ம வயதுக்கு உரிய லக்னம் அப்படிங்கிறது தான் நம்ம பிரதானமா பார்த்துட்டு இருக்கோம். உங்களுடைய அட்சய லக்னம் ரிஷபமாக இருக்குன்னா, இந்த ரிஷபத்தினுடைய தன்மைகள் எப்படி எல்லாம் வேலை செய்யும்னு பார்த்தா, நீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா அது குறைவாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா ரிஷபத்தை பொறுத்தளவுல உழைக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் இவன் தாங்குவான்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல வேலைகளை வாலண்டியா இழுத்து போட்டுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு கேரக்டர்னா அது ரிஷபம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு நிறுவனத்துல இந்த ரிஷப லக்னக்காரர்கள் நிறைய பணி செய்யறாங்கன்னா அவங்கள தைரியமா அவங்கள நம்பி சில பொறுப்புகளை ஒப்படைக்கலாம். அவங்களே அதை தன்னுடைய சொந்த வேலை மாதிரி பார்த்து அதை சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்குன்னா, சில நேரங்களில் இவங்க கடன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவங்க கடன் வாங்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே பயப்படக்கூடிய ஒரு கடனாலாம் இருக்காது. அடிக்கடி தீரக்கூடிய இஎம்ஐ மாதிரி உள்ள கடன்கள் தான் இருக்கும். அதை அவங்க ஈஸியா கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்களுடைய திங்கிங் எதை பத்தி இருக்கும்னா கடனை பத்தி மட்டும்தான் இருக்கும். கடன் வாங்கலாமா, இல்ல இந்த கடனை கொடுக்கணுமே, என்ன பண்றது அப்படிங்கிற யோசனைகள் தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய படிப்பு எப்படி தெரியுமா? மனசுக்கு பிடித்த கல்வி அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும். முக்கியமா கணிதம் சம்பந்தமான கல்வியை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை. கம்ப்யூட்டர் சிஸ்டம், கணிதம், டெக்னாலஜி சம்பந்தமான கல்விகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் உபதேச கல்விகள், டீச் பண்ற மாதிரியான கல்விகளும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அவங்களுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்கும்? நல்ல படிப்பாளிகள் தான் அவங்க குடும்பத்துல அவங்களை சுத்தியே அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய இளைய சகோதரம் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில இருப்பாங்க. சரியா முடிவெடுக்க தெரியாதவங்களா இருப்பாங்க. உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அதை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அடுத்து வீடு எப்படி இருக்குங்க? உங்களுடைய வீட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஆனஸ்டா அந்த வீடு பார்க்கவே ஒரு நல்ல பிரம்மாண்டமா அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. அடையாளப்படுத்தக்கூடிய அளவுல இந்த வீடு அப்படின்னு அடையாளம் சொல்லக்கூடிய அளவுல உங்களுடைய வீடானது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல உங்களுடைய அம்மாவினுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஆளுமையானவங்களாக இருப்பாங்க. அந்த நிர்வாக பொறுப்போடு அவங்க செயல்படுவாங்க. அவங்க சொல்றத குடும்பத்துல எல்லாரும் கேட்கணும்.
கேட்கக்கூடிய அளவுல தான் அவங்களுடைய திறமைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த ஒரு நிகழ்வுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதே போல உங்களுடைய பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளால் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், குழந்தைகளால இப்ப உங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இனி எனக்கு எந்த வழியில வருமானம் வரும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? உங்களுடைய குழந்தைகள் மூலமா உங்களுக்கு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சரி, இந்த வயசுலயும் உங்க மனசுக்கு பிடிச்ச கல்விகளை நீங்க தாராளமா ஏதாவது ஒரு கல்வியை நீங்க படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுல வயிற்று உபாதைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பசியா இருந்தாலும் உங்களுக்கு தலைவலிக்கும், இல்ல வயிறு சங்கடமா இருந்தாலும் உங்களுக்கு தலைவலி வரும். ஆக மொத்தம் வயிற்றுல ஏதாவது சாப்பிட்டது சேரல அப்படின்னாலும் உங்களுக்கு தலைவலி வரும். அதனால அந்த தலைவலி இருந்தா வயிறு நமக்கு பிரச்சனையா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுவே உங்களுக்கு சரி பண்ணி விட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீங்க சாஃப்டா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி ரொம்ப வயலண்டா தான் இருப்பாங்க. நீங்க வயலண்டா பார்ட்டி அப்படின்னா அவங்க சைலண்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன் இங்க உண்டு. இன்னும் சொல்ல போனா அவங்க கோபப்படக்கூடியவங்களாக, சட்டுன வார்த்தைகளை விடக்கூடியவர்களாக உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்னா, பொதுவாவே வெளியூர் வெளி மாநிலங்களில் வசிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. உள்ளூர்ல மாப்பிள்ளை கிடைக்குமான ரிஷபத்துல யாராவது கேக்குறீங்கன்னா, உள்ளூர்ல கட்டாய மாப்பிள்ளையோ பையனோ கிடையாதுங்க. நிறைய இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு, தூரமா இருந்தா நம்ம போய் பார்த்துட்டு வர்றதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால கிட்டக்கவா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ரிஷபத்தை பொறுத்த அளவுல அப்படி எதிர்பார்க்கலாமா அப்படின்னா எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கறதுதான் இதனுடைய நிலையாகவே இருக்கு. அதனால கொஞ்சம் லாங்ல தான் கிடைக்கும். அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ள சில காலகட்டங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த ஜாதகருக்கே அமைப்பே மனைவியை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தரும். அப்ப யாராவது ஃபாரின்ல வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கலாமா, அவங்க பையனை எடுக்கலாமா, தாராளமா எடுக்கலாம். அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த பிரிவு அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இயற்கை நிகழ்வாக, நல்ல விஷயங்களுக்காக, பிரயோஜனமான காரணங்களுக்காக ஏற்படக்கூடிய நிகழ்வாக இருக்குன்னா அது நல்ல பலன்களை தரும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவுகள்ல கொண்டு போய் விட்டுடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க. சரி, தீராத பிரச்சனை உங்களுக்கு எங்க இருக்குன்னா, மூத்த சகோதரன் மூலமாக உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு அக்காவுக்கு கல்யாணம் கொஞ்சம் பெரிய இடமா பார்த்துட்டோம், அக்காவுக்கு நிறைய சீர் செய்யணும், அதுக்கு என்னால நான் கடன் வாங்கினேன், அந்த கடனை இவ்வளவு வருஷமா கட்டி முடிக்க முடியல அப்படின்னு ஒரு லாங் பீரியட்ல அவங்க கடன் வாங்கி மாட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி மூத்த சகோதரன் கூடவும் அங்க பிரச்சனைகள் வரும், ஆனா நிச்சயமாக வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப அந்த ரிஷபம் உங்களுக்கு போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு 60 வயசு, உங்க அப்பாவுக்கு சொத்து பொது சொத்தாக கிடக்குது. தயவு செஞ்சு இந்த நேரத்துல நீங்க அத சொத்து பாகப்பிரிவினை பண்ணிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்ப இருக்கு. சரி, உங்களுடைய பாக்கியம், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம், உங்களுடைய தொழில் ஸ்தானங்கள்ல நீங்க தொழில் நல்லா ரன் பண்ணணும்னாலும் சரி, வேலை உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு சரி, நீங்க யார வழிபாடு பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அது எதுவாக வேணாலும் இருந்துட்டு போதும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்க கும்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல பலன்கள், சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். வேலையை பொறுத்த அளவுல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த வேலையில ஒரு மன நிறைவா உங்களால வேலை செய்ய முடியாதுங்க. அது இஷ்டமே இல்லாமல் ஒரு கடமைக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இங்க அதிகமாகவே இருக்கு. அதே சமயம் வேலையினால உங்களுக்கு லாபம் மகிழ்ச்சி உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை பொறுத்த அளவுல இப்ப பெருசா ஆசைப்படாதீங்க. திருமணத்திற்கு பிறகு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. சரி, இந்த ரிஷபத்தை பொறுத்தளவுல அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய ஆசைகளுக்காகன்னு பெருசா ஒன்னும் சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ல எல்லாம் இருக்கிறதுனால வாழ்க்கையில யதார்த்த வாழ்க்கைக்குள்ள இவங்க வந்தால் ஒழிய இவங்க வாழ்க்கையில சில சிரமங்களை சந்திச்சு கரையேறணும் அப்படிங்கறதுதான் இதனுடைய தன்மையாக இருக்கு. சரி, இந்த ரிஷபத்துல அதிக கஷ்டங்கள் வராம இவங்களுக்கு எங்க கஷ்டம் வருது? மூத்த சகோதர பாவத்துல. அப்போ மூத்த சகோதரர் எனக்கு இல்ல, நான் தான் முதல் குழந்தை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க யாரையாவது அண்ணன் அக்கான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பீங்க இல்லையா? பக்கத்து வீடு கூட இருக்கட்டுமே, அண்ணா கொஞ்சம் வாங்கண்ணா, அண்ணா நல்லா இருக்கீங்களா, அக்கா எப்படி இருக்க அப்படின்னு நம்ம கேட்டு பேசுவோம்.
அந்த மாதிரி அழைத்து பேசுபவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய தாயார் வழிபாடு பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக உங்களுக்கு நற்பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அந்த தாயாரினுடைய அந்த திருநாமம் அப்படிங்கிறது உங்களுக்கு மகாலட்சுமி தன வரவை தரக்கூடிய சொர்ணலட்சுமி சொர்ணவள்ளி தாயாராக இருக்காங்க அப்படின்னா இன்னுமே கூடுதலான ஒரு விசேஷமான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க தொழில் செய்யறீங்க அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல கட்டாயம் உங்க குலதெய்வ போட்டோ இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு தக்க பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ரிஷபம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. குழந்தைகளால மன மகிழ்ச்சி அப்படின்றோம். குழந்தைகள் நல்ல ஒரு தெளிவா அறிவு திறனோடு செயல்படக்கூடிய ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனே சான்றோன் என கேட்ட தாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புகழ் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்ல உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை. இளைய சோதரத்தினாலையும் உங்களுக்கு தொந்தரவுகள் கிடையாதுங்க. ஆனா திருமண பந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு விட்டு விட்டுதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. உங்க வாழ்க்கை சிறப்புக்குரியதாக மாறும். அதனால ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. பொதுவா நம்ம ஜோதிடம் நிறைய பார்க்கணும் அப்படிங்கிறத விட படிக்கணும் அப்படிங்கறத சொல்லுவோம். ஏன் படிக்க சொல்றோம் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில சில நிகழ்வுகள் நமக்கு இப்ப என்ன தேவைங்கிறது ஒருத்தட்ட போய் பார்த்தா போதும் தெரிஞ்சுக்க முடியும். எப்போதுமே என்ன தேவை என்பதை நம்ம அடுத்தவங்களை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ஜாதகத்தை நமக்கு பார்க்க தெரிஞ்சோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்புக்குரியதாக இருக்கும். அப்படி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை தான் ஏஎல்பி ஜோதிடம். வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க, பாருங்க. மீண்டும் இனியொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.